மேட்டுப்பாளையம் அருகே தண்ணீர் தேடி சாலையை கடந்து சென்ற யானை கூட்டத்தால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சந்தோஷ் இணைப்பில் இருக்கீங்க. விவரங்கள். அதாவது தற்பொழுது பாத்தீங்கன்னா எதிர்வரக்கூடிய காலங்கள் என்பது கோடை காலமாக இருக்கக்கூடிய காரணத்தினால மேட்டுப்பாளையம், சிறுமுகை, காரமடை உள்ளிட்ட வனப்பகுதிகள், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய வனப்பகுதிகளில் வனத்துறை சார்பில் வன விலங்குகளுக்கு தேவையான குடிநீர், அதாவது செயற்கை குடிநீர் தொட்டிகளை அமைத்திருக்கிறார்கள். அங்க தினந்தோறும் அங்க தண்ணீர் நிரப்பி பராமரித்தும் வருகிறார்கள். இந்த நிலையில தான் இந்த கோடைகால உணவு மற்றும் இனப்பெருக்கத்திற்காக இடம்பெயர்ந்து வரக்கூடிய காட்டு யானைகள் இங்கு இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலை, அதே போல மேட்டுப்பாளையம் உதகை சாலை உள்ளிட்ட சாலைகளை இந்த தண்ணீர் குடிக்க வரக்கூடிய நேரங்கள்ல இந்த சாலைகளை கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே இந்த யானைகள் இந்த சாலைகளை கடக்கும் நேரத்துல வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் வாகனங்களை இயக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வனத்துறையினர் விடுத்துள்ளார்கள். அதே போல யானைகளை சாலையை கடந்து செல்லும் பொழுது தங்களுடைய வாகனங்களை நிறுத்தி அந்த யானைகள் கடந்து செல்லும் விதமாக அந்த வாகனங்களை நிறுத்தி காத்திருக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார்கள். எதிர்வரக்கூடிய காலங்கள் கோடை காலம் என்ற காரணத்தினால இந்த மாதிரியான இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய யானைகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என்ற ஒரு காரணத்தினால வாகன ஓட்டிகள், அதாவது மேட்டுப்பாளையம் உதகை சாலை, கோத்தகிரி சாலைகளை பயன்படுத்தக்கூடிய வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் தங்களுடைய வாகனங்களை இயக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் வனத்துறையினர் விடுத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.